இந்த பிரச்சார பணியை இன்று நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியிலே மக்கள் செய்கின்ற போது ஒரு சிலர் இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், இவர்கள் கடும் போக்குவாதிகள், கடுமையாக நடந்து கொள்கின்றார்கள் என்று சத்திய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டிலேயும் எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அவர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு சேர்ந்து கலந்திருந்து இந்த தவறுகளை தடுக்க வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சத்தியத்தை விளங்கிய எத்தனையோ பேர் கூட மார்க்கத்தை அறிந்து கொண்டு நன்றாக தெரிந்து கொண்டு மார்க்கத்திலே அவர்கள் நடுநிலை பேணிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் கவலையாக இருக்கின்றது. எங்களுக்கு வேகமாக செல்ல முடியாது, அவசரமாக சொல்ல முடியாது, இந்த விடயங்களை எல்லாம் சேர்ந்துதான் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்ற எத்தனையோ மார்க்கத்தை அறிந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் கவலையாக இருக்கின்றது. ஏன் இந்த நிலைமை ஏற்படுகின்றது என்றால், மக்கள் எங்களை விட்டும் விரண்டோடி விடுவார்கள், மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்ற காரணத்தை சொல்லி, அதே நேரத்திலே அதிகமான மக்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமானால், அதிகமான சனத்தொகை சேர வேண்டுமானால் நாங்கள் மார்க்கத்திலே சில நழுவல் போக்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைய மக்களிடத்திலே அதிகமாக உள்ளத்திலே பரவி காணப்படுகின்றது. கொள்கை பேசக்கூடிய எத்தனையோ பேரிடத்திலே கூட, வெளிரங்கத்திலே பேசினால் கூட உள்ளத்திலே காணப்படுகின்றது, நாங்கள் எப்படி நடந்து கொண்டால் தான் எங்களுக்கு கிரௌடை சேர்க்கலாம் என்று. நபிகளார் ஒருபோதும் கிரௌடை சேர்க்க வேண்டும், அதிகமானவர்கள் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கவில்லை. ஆனால் சத்தியத்தை அசையாமல் நிலையாக சரியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் நபிகளாருடைய வரலாறு எங்களுக்கு படித்து தரக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த மக்கள் அதிகமானவர்கள் மார்க்கத்திலே நழுவல் போக்கை கடைபிடித்தார்கள் என்றால், சிறுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களெல்லாம், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று கொண்டு அந்த இடத்திலே அவர்களோடு சேர்ந்து இணை வைப்பதை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பித்அத் நடைபெறுகின்ற இடங்களிலே, பள்ளி வாயில்களிலே, தொழுகையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நடைபெறுகின்ற எத்தனையோ தொழுகைகளிலே அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமானால் நாங்களும் சேர்ந்து கொண்டுதான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற தோரணையிலே என்று அவர்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய நிலைமை எத்தனையோ பகுதிகளிலே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பள்ளி வாயில்களே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு பித்அத்துக்களும் எத்தனையோ பித்அத்துக்கள் நடைபெறுகின்றது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் ஒரு பித்அத்தை செய்வதன் மூலமாக அது வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும், அந்த வழிகேடு நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பித்அத்துக்களை எந்த கணக்கும் இல்லாமல் சில்லறை பிரச்சனையாக நினைத்துக் கொண்டு அவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது.